அன்பான நண்பரே, உங்களுக்கு 40 வயதாகிவிட்டதா? அல்லது 40 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இனிமேல் ஓய்வு பெறுவது பற்றி யோசி. நீ சாதித்தது போதும். உன் குழந்தைகளையாவது நன்றாக படிக்க வை. நம் ஊரில் 40 வயதை தொடும் பலருக்கும் சொல்லப்படக்கூடிய இலவசமான அட்வைஸ் தான் இது. 30 வயதை தாண்டி விட்டாலே நம்முடைய கனவுகளுக்கு வயதாகிவிட்டது என்று நாம் நம்ப வைக்கப்படுகிறோம். ஆனால் நண்பரே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எந்த ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய 48 வயதில் தான் கட்டியெழுப்பினார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் முடிந்து விட்டது என்று நினைத்தால் நான் சொல்ல போவதை முழுமையாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இனித்தான் தொடங்க போகிறது. 1947ஆம் ஆண்டு ஜப்பானில் 2ஆம் உலக போர் முடிந்து 2 வருடங்கள் ஆகியிருந்தன. அந்த நாடு எப்படி இருந்திருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நாடு முழுவதும் பசி, பஞ்சம், உணவு இல்லை. குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒசாகா நகரில் ஒரு சிறிய நூடுல்ஸ் கடை ஒன்று இருந்தது. அந்த கடையினுடைய வெளியே சுமார் 100 பேர் குளிரில் நடுங்கிக் கொண்டு நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் அந்த வரிசையை பார்க்கிறார். அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி வரிசையில் நிற்க வேண்டும்? வீட்டிலேயே சுட சுட நூடுல்ஸ் தயாரித்து சாப்பிட முடியாதா? அவனுக்குள் எழுந்த அந்த ஒரு கேள்வி பின்னாளில் உலகத்தையே மாற்றியது. ஆனால் அந்த மனிதனின் கதையை கேட்டால் உங்களால் நம்பவே முடியாது. தன்னுடைய 22வது வயதில் ஒரு துணிக்கடையை ஆரம்பித்தான், நஷ்டம் அடைந்தான். மீண்டும் ஒரு முயற்சி, வேறு ஒரு தொழில், அதுவும் தோல்வி. 1948இல் வரி கட்டாததால் சிறைக்கு சென்றான். சிறையில் இருந்து வெளியே வந்தான். மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினான். ஒரு நிதி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றினான். வாழ்க்கை நன்றாக இருந்தது. ஆனால் அவனுக்கு 47 வயதாகும் போது அந்த நிதி நிறுவனம் முற்றிலுமாக திவாலானது. அவனுடைய வீடு பறிபோனது, சொத்துக்கள் அழிந்தன. அவனுக்கு இருந்த அத்தனை மரியாதையும் போனது. 47 வயதில் எல்லாமே முடிந்து விட்டது. அவனிடம் மிஞ்சி இருந்தது அவனுடைய குடும்பம், வசிக்க ஒரு வாடகை வீடும் மட்டும்தான். நண்பரே, இந்த நிலைமையில் நாம் என்ன செய்திருப்போம்? பலர் அப்படியே முடங்கி போயிருப்பார்கள். பலர் வாழ்க்கையை கூட முடித்துக்கொள்ள சிந்தித்திருப்பார்கள். ஆனால் இவன் தன்னுடைய வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு சிறிய கொட்டகைக்குள் சென்றான். அது ஒரு சின்ன கொட்டகை, வெளியே உறைய வைக்கக்கூடிய குளிர், உள்ளே ஒரே ஒரு மின்விளக்கு, ஒரு அடுப்பு, சில பாத்திரங்கள், அவ்வளவுதான். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த கொட்டகைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான். காலை முதல் இரவு வரை அவன் மனதில் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். நூடுல்ஸை எப்படி உடனடியாக சமைக்கக்கூடிய வகையில் மாற்றுவது? முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சியும் தோல்வி, 10வது தோல்வி, 100வது தோல்வி. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் அவனுடைய மனைவி தினமும் அவனுக்கு உணவு கொண்டு வருவது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் அவள் சமையலறையில் காய்கறிகளை சமைத்துக் கொண்டிருந்தாள். கொதிக்கக்கூடிய எண்ணெயில் காய்கறிகளை அவள் போட்டாள். அந்த நொடியில் அவனுடைய கண்கள் திறந்தன. கொதிக்கும் எண்ணெயில் நூடுல்ஸை போட்டு பொரித்து எடுத்தால் என்ன? அவன் முயற்சி செய்தான், அது வேலை செய்தது. சரியாக 1 வருடம் கழித்து, அப்போது அவனுக்கு வயது 48, உலகத்தினுடைய முதலாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பிறந்தது. அந்த மனிதனின் பெயர் மொமோஃபுகு அண்டோ. நிசின் ஃபுட்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர். அது மாத்திரமல்ல, கப் நூடுல்ஸை உருவாக்கியவரும் அவர்தான். இன்று அவருடைய நிறுவனம் வருடம் தோறும் சுமார் 100 பில்லியன் நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை விற்கிறது. 100 பில்லியன் என்றால் 1000 கோடி பாக்கெட்டுகள். 47 வயதில் அனைத்தையும் இழந்த ஒரு மனிதன் தன்னுடைய 48 வயதில் உலகத்தையே மாற்றினார். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. மொமோஃபுகு அண்டோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கண்டுபிடித்தது ஏதோ அதிர்ஷ்டத்தால் கிடையாது. தன்னுடைய மனைவி சமைப்பதை பார்த்ததால் மட்டும் கூட அது நடந்து விடவும் இல்லை. அவன் ஏன் அதை அவ்வளவு உற்று கவனித்தான்? ஏனென்றால் அவன் ஒரு வருடமாகவே ஒரு கேள்வியை தன்னுடைய மனதுக்குள் சுமந்து கொண்டிருந்தான். நண்பரே, உங்களுடைய கடந்த 20 வருடங்களில் உங்கள் மனதுக்குள் என்ன கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? இந்த கேள்வியை நீங்கள் இன்னும் உங்களை கேட்டுக்கொள்ளவே இல்லையா? 48 வயதில் மொமோஃபுகு அண்டோவுக்கு அந்த பதில் கிடைத்தது. நீங்கள் இப்போது 40இல் இருக்கிறீர்கள். உங்களுக்கான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கண்டுபிடிக்க உங்களுக்கு இன்னும் 8 வருடங்கள் இருக்கின்றன. அவருக்கு அவருடைய மனைவி சமைத்தது ஒரு விடையாக அமைந்தது. உங்களுக்கு உங்கள் விடை எங்கிருந்தாவது கட்டாயம் வரும். ஆனால் அதற்கான கேள்வி உங்கள் மனதில் எப்போதுமே இருக்க வேண்டும் நண்பர்களே. சரி, ஜூலியா கேமரூன் என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்.
இட்ஸ் நெவர் டூ லேட் டு பிகின் அகெயின் அப்படிங்கிற ஒரு புத்தகம். மீண்டும் தொடங்க இப்போதுமே தாமதம் இல்லை என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் அர்த்தம். அதில் ஒரு அற்புதமான வரி இருக்கிறது. மீண்டும் ஆரம்பிக்க வயது ஒரு தடை இல்லை, உங்களுக்கான தடையை நீங்களே தான் உருவாக்கி கொள்கிறீர்கள். இதன் அர்த்தம் என்ன? நாம் வயதை ஒரு எல்லை கோடு என்று நினைக்கிறோம். 40 வயதை கடந்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு எல்லை கோடு கிடையாது. அது ஒரு ஓவியம் வரையும் பலகை. உங்களுடைய 20 வயதில் நீங்கள் வரைந்தது ஒரு ஓவியம், 40 வயதில் நீங்கள் வரையப் போவது வேறொரு ஓவியம். இரண்டும் உங்களுடையதுதான், இரண்டுமே அழகுதான். ஆனால் 40 வயதில் ஓவியம் வரைவதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அது என்ன பலம்? 20 வருட வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். 20 வருட தவறுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் உங்களிடம் இருக்கும். 20 வருட மனித உறவுகளின் ஆழம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் 20 வயதில் இதெல்லாம் உங்களிடம் இருக்காது. ஆனால் 40இல் உங்களிடம் எல்லாமே இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று மட்டும். நம்ம ஊரில் ஆலமரத்தை பார்த்திருக்கிறீர்களா? அந்த மரம் இவ்வளவு பெரியது, இவ்வளவு பிரம்மாண்டமானது. அதன் நிழலில் எத்தனை பேர் இளைப்பாறுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மரம் தன்னுடைய முதல் 10 வருஷங்களில் என்ன செய்தது தெரியுமா? வெறும் வேர்களை மட்டுமே விட்டு கொண்டிருந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை, யாரும் அதை பார்க்கவும் இல்லை. வெளியே எந்த வளர்ச்சியும் தெரியவில்லை. ஆனால் ஆழத்தில், மண்ணுக்கடியில், யாரும் பார்க்காத இடத்தில் அதனுடைய வேர்கள் அசுர பலத்துடன் வளர்ந்து கொண்டிருந்தன. நண்பரே, உங்கள் கடந்த 20 வருடங்கள் வீணாகவில்லை. நீங்கள் வேர் விட்டு கொண்டிருந்தீர்கள். குடும்பத்துக்காக நீங்கள் செய்த தியாகங்கள், தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது, இதெல்லாம் உங்கள் வேர்கள் தான். கஷ்டங்கள் வந்தபோது கூட விட்டு கொடுக்காமல் நின்றீர்களே, அதுவும். உங்கள் அன்புக்குரியவர்கள் இப்போது உங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்ப்பது ஒரு தோல்வியடைந்த மனிதனை அல்ல, ஆழமாக வேர்விட்ட ஒரு உறுதியான மரத்தை. இப்போது கிளைகளை விரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. KFC கர்னல் சாண்டர்ஸுக்கு 62 வயதில் தான் வசந்தம் வந்தது. உங்களுக்கு அது 40இல் வருகிறது. இது முடிவு இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கையின் மிகவும் அழகான அத்தியாயத்தின் முதல் வரி. இப்போது எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய 3 கேள்விகள் உண்டு. முதலாவது, எனக்கு 20 வயதாக இருக்கும் போது நான் என்னவாக விரும்பினேன்? அது இப்போதும் சாத்தியமா? இன்று அதற்காக ஒரு சிறிய அடியை எடுத்து வைத்தால் என்ன நடக்கும்? அவ்வளவுதான். உங்களைப் போலவே 40 வயதில் நின்று வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் உங்கள் நண்பனுக்கும் இந்த வீடியோ பதிவை அனுப்புங்கள். அவரும் பயன்பெறட்டும். நீங்களும் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே.